மழையும் மேக வீடும். ஒரு அழகான காட்டுல ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்ப கடுமையா வயலை உழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்த சீலாங்கிற ஒரு மேகம் மீனுக்குருவிய பார்த்துச்சு. அட, இந்த குருவி இந்த நேரத்துல போய் பயிர் செய்ய தொடங்குது, இந்த குருவிய இப்பவே எச்சரிச்சாகணும் அப்படின்னு சொன்ன சீலோ மேகம் மீனுக்குருவி கிட்ட வந்துச்சு. குருவி, நீ இப்போ விவசாயத்தை தொடங்காத. உங்க காட்டுல எப்ப வேணும்னாலும் கடுமையான மழை பெய்யலாம். மழை பெஞ்சதுன்னா அறுவடை நேரத்துல உன் பயிரெல்லாம் நாசமாகிடும். ஆனா மேகமே, உங்களால எப்படி பேச முடிஞ்சது? நான் ஒரு மந்திர மேகம். மழையை பத்தி எல்லா காடுகளுக்கும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ உன் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லு. உங்க காட்டுல மழைக்காலம் முடிஞ்ச அப்புறமா எல்லாரையும் விவசாயத்தை தொடங்க சொல்லு. சரி மேகமே, நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க மழையை பத்தி எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, இன்னைக்கு சீக்கிரம் நிலத்தை உழுதுட்டீங்களாம்மா? இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. சாரா, நான் நிலத்தை உழலம்மா. ஒரு மேகம் மழைக்காலத்துக்கு அப்புறம் நிலத்தை உழுங்கன்னு என்னை எச்சரிக்கை பண்ணுச்சு. என்னம்மா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. மேகம் பேசுச்சா? அம்மா அம்மா, இனிமே அந்த மேகத்தை பார்த்தா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. சரி சாரா, ஆனா அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. மழைய பத்தி காட்டுல இருக்கிற மற்ற பறவைகளுக்கு நான் எச்சரிக்கை செய்தாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அதே சமயத்துல காலுக்காகமும் தன்னோட நிலத்துல ரொம்ப கடுமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி காலுக்காகத்துக்கிட்ட வந்துச்சு. காலு அண்ணா, ஒரு முக்கியமான செய்தி. ஒரு மலை மேகம் என்கிட்ட வந்து மழைக்காலத்துக்கு அப்புறமா விவசாயத்தை தொடங்க சொல்லுச்சு. நம்ம காட்டுல எப்ப வேணும்னாலும் கடுமையான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கான். ஹே மீனு, உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி பொய்ய சொல்லிட்டு நீ மட்டும் பயிர்களை விளைவிக்கலான்னு திட்டம் போட்டிருக்க. காலு அண்ணா, நிச்சயமா இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். மேகம் தான் என்கிட்ட வந்து சொல்லுச்சு. உன்கிட்ட சொன்ன மேகம் என்கிட்டயும் சொல்லட்டும், அப்புறம் நான் நம்புறேன். இப்போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. காலுக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட பேச்ச நம்பி தான் வீட்டுக்கு திரும்பி போன பறவைகள் காலுக்காகம் தான் நிலத்துல வேலை செய்யறத பார்த்துட்டு காலுக்காகத்தோட பக்கத்துல வந்துச்சு. காலு, மீனுக்குருவி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? நம்ம காட்டுல மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா விவசாயம் பண்ணணுமா, இல்லைன்னா நமக்கு பெரிய நஷ்டம் வரும்னு அந்த குருவி சொல்லுச்சு. ஹே முட்டாள் பறவைகளா, நீங்க வேணும்னா அந்த குருவி சொல்றத நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் என் நிலத்துல வேலை செய்வேன், யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்படின்னா மீனுக்குருவி பொய் சொல்லுதுன்னு நீ சொல்றியா? ஆமா, அந்த குருவிக்கு இதுதான் வேலை. அது எப்பவுமே பொய் தான் சொல்லும். நீங்க யாரும் அந்த குருவிய நம்பாதீங்க. ஆமா ஆமா, எனக்கும் காலு சொல்றது தான் சரின்னு படுது. வாங்க நண்பர்களே, நாமளும் நம்ம வயல்ல போய் விவசாயம் செய்வோம் அப்படின்னு சொன்ன பறவைகள் மறுபடியும் நிலத்தை உழுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. மீனுவோட பேச்ச கேட்காம எல்லா பறவைகளும் தங்களோட நிலத்தை உழுது அதுல விதை போட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு வாரம் கடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் காட்டுல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. அம்மா, நான் வெளியே போய் விளையாட போறேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவேன், என்ன தேடாதீங்க. சாரா, வேண்டாம், வானத்தை பாத்தியா? மழை வர போகுது, வா நாம வீட்டுக்குள்ள போயிடலாம். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மேகம் சொன்னபடியே நம்ம காட்டுல மழைக்காலம் தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சாரா, வா வா நாம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல ரொம்ப கடுமையா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அடச்ச, மீனுக்குருவி அப்பவே சொல்லுச்சு, நான் அதோட பேச்ச கேட்காம விவசாயம் பண்ணேன். இப்போ எனக்கு பெரிய நஷ்டம் வருமே. அந்த காகத்தோட பேச்ச நம்பினது தப்பா போச்சு. நான் இப்போ மழைக்காலத்துக்கு கூட தயாராகல. என்ன இது, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சா? இப்போதான் நான் போட்ட விதையில இருந்து செடிகள் முளைச்சு வந்திருக்கு. எனக்கு பெரிய நஷ்டம் வருமே. நான் எப்படி இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய போறேன்? பறவைகள் எல்லாரும் மழைக்காலத்துக்காக தயாராகாததுனால அவங்களோட வீடு முழுவதும் இடிஞ்சு போயிடுச்சு. இதனால எல்லா பறவைகளும் அடைக்கலம் தேடி மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, தயவு செஞ்சு நீ எங்களை மன்னிச்சிடு. இந்த காகத்தோட பேச்சை கேட்டு நாங்க எல்லாரும் விவசாயம் பண்ணோம். இப்போ எல்லாருக்கும் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு.
ஆமா மீனு, இப்ப எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்ல. எங்களை மன்னிச்சிடு மீனு, உன் பேச்ச கேட்காதது எங்க தப்பு தான். மீனு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எங்களுக்காக ஒரே ஒரு உதவி செய் மீனு. அந்த மேகத்திட்ட போய் நீ பேசி பாரு. தயவு செஞ்சு நம்ம காட்டுல மழையை நிறுத்த சொல்லு. இல்லைன்னா நாங்க கஷ்டப்பட்டு பயிரிட்ட பயிரெல்லாம் அழிஞ்சிடும். சரி, நான் உங்களுக்காக கண்டிப்பா பேசுறேன். ஆனா இந்த முறை நீங்களும் என் கூட வாங்க. அந்த மேகம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த மேகம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. மேகமே, நீங்க தயவு செஞ்சு இந்த மழையை நிறுத்தணும். எங்க காட்டுல இருக்கிற பயிர்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. குருவி, நீ என்ன சொல்ற? நான் தான் உனக்கு அப்பவே எச்சரிக்கை விடுத்தனே. நீ மழையை பற்றி மற்ற பறவைகள் கிட்ட சொல்லலையா? எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். தயவு செஞ்சு எங்க காட்டுல நீங்க மழையை நிறுத்துங்க. ஆனா இப்ப மழையை நிறுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. சில நாட்களுக்கு உங்க காட்டுல மழை பெஞ்சே ஆகும். மேகங்கள் கிட்ட நிறைய தண்ணீர் இருக்கு. இதனால மழையை இப்ப நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு இடத்தை தரேன் அப்படின்னு சொன்ன மேகம் தன்னோட மந்திர சக்தியால ஒரு சின்ன மேகத்தை வரவழைச்சது. ஆனா மேகமே, இந்த சின்ன மேகத்துண்டை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? குருவி, இந்த மேகத்துண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வீடா மாறும். அந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கலாம். அப்படியா? மேகமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பறவைகளே, இந்த மேகத்துண்டை நான் தூக்கிட்டு வரேன். உங்க எல்லார விட நான் தான் பலசாலி அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த மேகத்துண்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. எல்லா பறவைகளும் ரொம்ப வேகமா தங்களோட காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல காலுக்காகவும் தனக்குள்ள இப்படி நினைச்சது. எல்லாரும் என் பேச்ச நம்பிட்டாங்க. இந்த பறவைகள் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் நான் இந்த மேகத்துண்டை எடுத்துக்கிட்டு வேற காட்டுக்கு போக போறேன். இந்த மேக வீட அதிக விலைக்கு விற்க போறேன். பிறகு நான் பெரிய பணக்காரனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் விவசாயம் செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்ச காலுக்காக அந்த மேகத்துண்டை எடுத்துக்கிட்டு வேற திசையில பறக்க ஆரம்பிச்சது. ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த மேகத்துண்டு காலுக்காகத்தை கீழே தள்ளி போட்டுடுச்சு. அப்படி போட்ட மேகத்துண்டு பிறகு வேகமா மற்ற பறவைகள் கிட்ட போச்சு. அட, என்ன இது? மேகத்துண்டு மட்டும் தனியா வந்திருக்கு. காலுவை காணுமே. காலுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, இப்பவே போய் காலுவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பறவைகள் எல்லாரும் காலுக்காகத்தை தேடி பறந்து போனாங்க. கழுவனா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க எப்படி கீழே விழுந்தீங்க? மீனு, என்ன மன்னிச்சிடு. நான் பேராசையால தான் இப்படி பண்ணிட்டேன். நான் இந்த மேகத்துண்டை எடுத்துக்கிட்டு வேற திசையில பறந்து போனேன். ஆனா இந்த மேகத்துண்டை என்ன கீழே தள்ளி விட்டுடுச்சு. பேராசையால நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். கழுவனா, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. வாங்க, சீக்கிரம் நம்ம காட்டுக்கு போலாம். மீனு, என்னால பறக்க முடியாது. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. என் சிறகு எல்லாம் ரொம்ப பயங்கரமா அடிபட்டிருக்கு. கழுவனா, இத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே உங்க வாழ்க்கையில பேராசையை பத்தி நினைக்காதீங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்றோம் அப்படின்னு சொன்ன பறவைகள் காலுக்காகத்தை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. பிறகு அந்த மேகத்துண்டு ஒரு அழகான மேக வீடா மாறுச்சு. அந்த வீட்டுக்குள்ள மழைக்காலம் முடிகிறது வர எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எலுமிச்சை பழமும் காகங்களும். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவியோட வீட்டு முன்னாடி ஒரு எலுமிச்சை மரம் ஒண்ணு இருந்துச்சு. மீனு குருவி அந்த எலுமிச்சை மரத்தை ரொம்ப அழகா பராமரிச்சது. அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றிக்கிட்டும் வந்துச்சு. இதனால அந்த எலுமிச்சை மரத்துல நிறைய பழங்கள் வர ஆரம்பிச்சது. அம்மா, நம்மளோட எலுமிச்சை மரத்துல நிறைய பழங்கள் வந்திருக்குமா. லூசியத்தை என்கிட்ட 5 எலுமிச்சை பழத்தை கொண்டு வர சொன்னாங்க. நான் இந்த மரத்துல இந்த எலுமிச்சையை பறிச்சு லூசியத்தைக்கு கொடுக்கவாமா? தாராளமா குக்கு. லூசியத்தைக்கு மட்டும் இல்ல, யாரு வேணாலும் நம்ம மரத்துல இருந்து எலுமிச்சை பழங்களை பறிக்கலாம். அம்மா எதுக்கும் தடை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியே மீனுக்குருவி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் தான் மரத்துல இருந்த எலுமிச்சை பழங்களை கொடுத்துச்சு. ராணி, எனக்கு எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிடணும் போல இருக்கு. எலுமிச்சை ஊறுகாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ யார்கிட்டயாவது போய் எலுமிச்சை ஊறுகாய் இருந்தா வாங்கிட்டு வா. ஏ காலு, எப்போ பார்த்தாலும் உணவுகளை நம்ம அடுத்தவங்க வீட்டில் தான் வாங்கணுமா? ஏன் நாமளே செய்து சாப்பிட முடியாதா? அப்படின்னா ராணி, எனக்கு எலுமிச்சை ஊறுகாய் உடனே பண்ணிட்டா. நான் அதை இப்போ சாப்பிட்டே ஆகணும்.
சரி சரி காலு, பண்ணி தரேன். மீனுக்குருவியோட வீட்ல இருந்து எலுமிச்சை பழங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகம் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த எலுமிச்சை மரத்து மேல கூடைய வச்ச ராணிக்காகம் ஒவ்வொரு எலுமிச்சை பழங்களா ருசி பார்க்க ஆரம்பிச்சது. இவ்வளவு எலுமிச்சை பழங்கள் போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பழங்கள் கெட்டு போயிருந்தா இந்த பழங்கள் வேண்டாம், வேற பழங்களை பறிப்போம் அப்படின்னு ராணிக்காகம் நிறைய பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சு. பழங்கள் கீழே விழுற சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி தான் வீட்டு முன்னாடி பறந்து வந்துச்சு. ராணி அக்கா போதும், முதல்ல என் மரத்துல இருந்து கீழே இறங்கி வாங்க. உடனே ராணிக்காகமும் தான் கூட எடுத்துக்கிட்டு கீழே வந்துச்சு. ராணி அக்கா, எதுக்காக என் மரத்துல இருந்த எலுமிச்சை பழங்களை பறிச்சு கீழே போடுறீங்க? பாருங்க, நீங்க எவ்வளவு பழத்தை வீணா கீழே போட்டிருக்கீங்கன்னு. மீனு, நான் சும்மா கீழே போடல, இந்த பழங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கு. நான் நல்ல எலுமிச்சை பழங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, என் மரத்துல இருக்கிற எந்த பழங்களும் கெட்டு போகல. நீங்க வேணும்னு தான் இதை செய்றீங்க. இனிமே நீங்க என் மரத்துல இருந்து எலுமிச்சை பழங்களை பறிக்கவே கூடாது. மீனு, உன்கிட்ட தான் எலுமிச்சை பழம் மரம் இருக்குன்னு ரொம்ப பேசாத. ஆமா, என்கிட்ட மட்டும்தான் எலுமிச்சை மரம் இருக்கு. இனிமே நீங்க என்னைக்குமே எலுமிச்சை பழங்களை பறிக்கணும்னு என் வீட்டுக்கு வராதீங்க. உடனே ராணிக்காகம் ரொம்ப கோவத்தோட உடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ராணி, என்ன இது? வெறும் கூடை எடுத்துட்டு வந்திருக்க, எலுமிச்சை பழம் எங்க? அலு, பேசாம இருங்க, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உங்களுக்காக எலுமிச்சை பழங்களை பறிக்க போனேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். என்ன ராணி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அலு, உங்களுக்காக நல்ல பழங்களை பார்த்து பார்த்து கூடையில போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மீனுக்குருவி திடீர்னு வந்து இனிமே எலுமிச்சை பழங்களை பறிக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டு. ராணி, அப்படியே சொல்லிச்சு அந்த குருவி? அதுக்கு எவ்வளோ தைரியம்! நீ கவலைப்படாத ராணி, நான் அந்த குருவிய பழி வாங்கியே தீருவேன். அந்த குருவி நம்ம கிட்ட எலுமிச்சையை பறிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. அந்த குருவியோட மரத்தையே இல்லாம ஆக்கிடலாம். நான் என் அம்மாவோட காட்டுக்கு போய் மரம் வெட்டுற அரிவாளை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக தான் அம்மாவோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. ராணிக்காகம் அரிவாளை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட காட்டுக்கு வந்துச்சு. பிறகு அந்த அரிவாளை வாங்கின காலுக்காகம் அதை எடுத்துக்கிட்டு வேகமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக அந்த அரிவாளை வச்சு எலுமிச்சை மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுது. எலுமிச்சை மரமும் கொஞ்ச நேரத்திலேயே 2 துண்டா முறிஞ்சிடுச்சு. ஹே குருவி, எங்களுக்கா எலுமிச்சை பழங்கள் இல்லைன்னு சொல்ற? எங்களுக்கு இல்லாத எலுமிச்சை பழம் இனி இந்த காட்டுல யாருக்குமே இருக்க கூடாது அப்படின்னு சொன்ன காலுக்காக மெதுவா தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அப்படியே காலை வேளையில வந்துச்சு. என்னோட எலுமிச்சை மரம் யாருக்கு என்ன பாவம் செய்தது? யாரு என்னோட மரத்தை இப்படி பண்ணுனது? மீனு, நீ யாருக்காவது எலுமிச்சை பழ மரத்தை தரமாட்டேன்னு சொன்னியா? ஒருவேளை அவங்க கூட இந்த வேலையை பண்ணிருக்கலாம். இல்ல, நான் யாருக்குமே தரமாட்டேன்னு சொல்லல. என்னோட பழத்தை பறிக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் யாரையும் மறுத்ததில்ல. பிறகு மற்ற பறவைகள் எல்லாம் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த நேரத்துல தான் மீனுக்குருவிக்கு ராணிக்காகத்தோட ஞாபகம் வந்துச்சு. உடனே மீனுக்குருவி ராணிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி, உண்மையை சொல்லு, நீ தானே என்னோட எலுமிச்சை மரத்தை வெட்டினது? தேவையில்லாம என் மேல பழி போடாத. இல்ல, எனக்கு நல்லா தெரியும், நீ வெட்டலைன்னா எதுக்கு இந்த அரிவாள் உன்னோட வீட்டுல இருக்கு? ஹே குருவி, எங்களோட நகத்தை வெட்டுறதுக்கு தான் இந்த அரிவாளை எங்க வீட்டுல வச்சிருக்கோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? தேவையில்லாம எங்க கிட்ட சண்டை போடாத, இங்க இருந்து போயிடு. எனக்கு நல்லா தெரியும், நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னோட எலுமிச்சை மரத்தை வெட்டி இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். என்னோட எலுமிச்சை மரம் எவ்வளோ அழகா நின்னுது. அந்த மோசமான காகங்கள் என்னோட மரத்தை இப்படி வெட்டிட்டாங்களே. அந்த சமயத்துல அந்த மரத்துல இருந்த ஒரு எலுமிச்சை பழம் மீனுக்குருவி கிட்ட பேசுச்சு. குருவி, குருவி, நீ கவலைப்படாத. நான் ஒரு மந்திர எலுமிச்சை பழம். நீ என்னை எடுத்து மண்ணுல புதைச்சு வை. நான் மறுபடியும் ஒரு பெரிய மரமா மாறிடுவேன். அப்படி மாறின பிறகு அந்த காகங்களுக்கு நான் சரியான பாடத்தை கற்பிக்கிறேன். உடனே மீனுக்குருவியும் அந்த எலுமிச்சை பழம் சொன்னபடியே அதை பறிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுது. மறுநாள் காலையில அந்த எலுமிச்சை பழம் ஒரு பெரிய மரமா மாறி இருந்துச்சு. அதுல நிறைய எலுமிச்சை பழங்களும் காய்களும் இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. குழந்தைகளே, நம்மளோட எலுமிச்சை மரம் மறுபடியும் கிடைச்சிருச்சு. பாருங்க, நம்ம எலுமிச்சை மரம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. மீனுக்குருவியோட வீட்டுல மறுபடியும் எலுமிச்சை மரம் வந்த விஷயம் காகங்களுக்கு தெரிய வந்துச்சு. உடனே 2 காகங்களும் அந்த மரத்தை பார்க்கறதுக்காக மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க.
ஹலோ, இங்க பாருங்க, இந்த குருவியோட வீட்டு முன்னாடி எலுமிச்சை மரம் நிக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? அதான் ராணி, எனக்கும் ஒன்றும் புரியல. காலு, நீங்க அந்த மரத்தை வெட்டினது இப்ப பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. ராணி, இன்னைக்கு ராத்திரி இந்த மரத்தையும் நான் வெட்டி எறிகிறேன். இந்த மரத்தை வெட்டி நான் ஆற்றுல போட்டுறேன். மறுபடியும் இந்த மரம் எப்படி வளர்றதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் ராத்திரி நேரம் ஆனதுமே அந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. 2 காகங்களும் சேர்ந்து அந்த எலுமிச்சை மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அந்த எலுமிச்சை மரம் தன்னோட கண்களை திறந்து காகங்களை பார்த்துச்சு. அந்த மரம் தன்னோட கிளைகளால 2 காகங்களையும் ரொம்ப பலமா அடிச்சு தூக்கி போட்டுடுச்சு. காலு, காலு, நமக்கு என்ன ஆச்சு? இப்போ அந்த மரம் தானே நம்மளை அடிச்சது. ஆமா ராணி, அது ஏதோ மந்திர மரம்னு நினைக்கிறேன். அந்த மரம் தான் நம்மளை அடிச்சு இப்படி தூக்கி போட்டுடுச்சு. காலு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம என்ன கெட்டுதல் செய்தாலும் அது அந்த மீனுக்குருவிக்கு கடைசியில நல்லதா முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்ன காகங்கள் ரொம்ப வலியோட தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, ஜனா, யாஷி, மித்ரா, வர்ஷினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிவன்யா, பவ்யா, யூ ஆர் த குட் கேர்ள்ஸ். அனிதா, தர்ஷினி, மாஷா, வல்லரசு, அருணா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிஷா, மதி, சிவா, பவி, சுமி, பாலாஜி, தனுஸ்ரீ, லித்துன், பிரகாஷ், சௌமியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.